வெற்றி மீது வெற்றி வந்து என்னை டிக்கெட்டு. டேய் மாதவா, என்னோட நிலைமை பாத்தியாடா? கருவேப்பிலையில இருந்து தொடப்பக்கட்ட வரைக்கும் சுமக்க வேண்டியிருக்குடா. இது பரவாயில்லடா, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கக்கூஸ் எல்லாம் கழுவி இருக்காங்க. அதனால நீ இதெல்லாம் கத்துக்கிட்டது தப்பில்லைன்னு அந்த கதாசிரியர் சொல்றான்டா. வந்த கோவத்து கத்தி கத்தி உருவி கையாடுத்துக்காதரா. எவனாவது ஏதாவது பேசிட்டு போறான், எக்கு தப்பா பேசி ஏதாவது மொழி பிரச்சனை மாட்டிக்காத. பஹான் பஹான் இல்லடா, பெஹன். பெஹன் பெஹன் பெஹன். பேசுறது பயங்கர சோதுப்பல்ல, எங்கேயாவது மாட்டிக்கிட்டு தர்மடி வாங்க போறேன். டேய், இந்த இந்தியில் தான்டா காலனியே கலக்கணும். இது போதும்டா மச்சான். வர்றான். சப்ஜா சம்ஜாகம். அண்ணா சீக்கிரம் போங்க, அது மணிக்கு தான் போயிருப்பாங்க, பிடிச்சிடலாம். எங்களுக்கு தெரியும். இவன் தான் இந்த காலனிக்கு மொத்த கான்ட்ராக்ட், பொண்ணுங்களை டாவடிக்கிறதுக்கு. சொல்லு, மந்திரிச்சு விட்டுருமா? டக்கு டக்கு. முதல்ல காலனில நல்ல பெரியடு, அப்புறம் நாட்டை திருத்தத்தை பத்தி யோசிக்கலாம். ஏய், நிர்மலான்னு ஒரு டீச்சர் இருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசி செட்டப் பண்ணிக்கோ. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். சீச்சு, நான் ஒண்ணு அந்த மாதிரி ஆள் இல்லப்பா. பின்ன நான் மட்டும் அந்த மாதிரி ஆளா? டேய் சிவராமா. ராம்சிங். ராம்சிங்ஜி, அந்த டீச்சர் இருக்காங்களே, அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மெக்கானிக்க லவ் பண்ணிட்டு 2 பேரும் வீட்டையும் பகைச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டு இங்க வந்து குடி இருக்குதுங்க. டேய், அது எந்த வகையில் எனக்கு யூஸ் ஆகும்? தாய் வீட்டுக்கு ஈக்குவலா தானும் பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் புருஷனை துபாய்க்கு அனுப்பிச்சிருக்கா. சரி, அதனால அந்த டீச்சருக்கு சோப் போடுன்னு சொல்றேன். உன் லட்சியம் என்னடா? வெளிநாடு போய் வேலை செய்யறது என்னடா? அது அந்த டீச்சர் மூலமா நிறைவேறினாலும் நிறைவேறும். பெஸ்ட் ஆஃப் லக். போய் வேலையை பாரு. இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லடா. பேருக்கு ஒருத்தனை புடிச்சு திருடன்னு சொல்லிட்டா வாய முடிக்கிறாங்க. ஒரு வாரத்தில் திருடன்னு புடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்கடா. திருடன் பாக்கெட்ல ஏக்கறான், கேட்டோன்னு எடுத்து வெளியே விடுறது. நமக்கு என்ன வந்து வேலை நிரந்தரமா இருக்குன்னு தோணல. ஊர்க்கா வேஷம் போட்டு திருட மாதிரி முழிக்க வேண்டியிருக்குடா. திருட கிடைச்சிட்டா. எங்கடா? எங்க எங்க? திரும்பி பார், இங்க பார், நன்றாக கூர்ந்து என்னை கவனித்து பார். நான் தான் அந்த திருடன். டேய், என்னடா சொல்ற? திருடனை பிடிக்கிற, அடிக்கிற, துரத்துற. இத காலநிலையில இருக்கவங்க பார்த்தா போதும் இல்லடா? போதும். அந்த கேரக்டர் நான் பண்ணட்டா. இங்க பார், கூட்டம் சேர்ந்ததை என்னை விட்டுடு. அப்பதான் நான் ஓட முடியும். இல்லன்னா என் கேரக்டர் ஸ்பாயில் பண்ணிடுவானுங்க. வேணாடா, ஏதாச்சும் பிரச்சனையா போடா. லைஃப்ல ஒரு த்ரில்லிங் வேண்டாமா? ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹெட்மாஸ்டர் பார்த்து பண்ணல. இத பார், நீ நேரா டென்ட்டுக்கு போற, எண்ணெயும் கறியும் ரெடி பண்ணி வைக்கிற. நான் நேரா நைட்டு வீட்டுக்கு டென்ட்டுக்கு வந்துடுறேன். போ. Do as I said, go as I said. மாதவா, எப்படிடா இப்படிலாம் பின்ற? என்ன கணக்குடா இது? என்னமோ போடா. ரெடியா? சீக்கிரம் வாடா. கிழிஞ்சுதுடா கிருஷ்ணகிரி. உன்னை நம்பி மேக்கப் போட்ட பாரு, குரூப் டா மாதிரி தான். டேய், திருடுன பிடிக்கிறவன் தைரியமா தெம்பா இருக்கணும்டா. சரி, ஆனா நீ வந்து என்ன பிடிக்கிற மாதிரி நடிக்கிற. நிஜமா அடிச்சிட கூடாது. அது நீடா. உன் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. தைரியமா என் பின்னாடி வாடா. பார்க்காம என்ன அப்படியே கட்டி பிடிச்சு திருட திருடன்னு கத்து. கட்டி விஷயத்தை கட்டி விடுவாங்க.
குனிஞ்சா போதும் உடனே கும்மு கும்முன்னு கும்பிடுவீங்களே. இப்படி ஆளுக்கால அடிச்சு அவன் மூஞ்சி மோரகட்டை எல்லாம் வீங்கி போச்சுன்னா அப்புறம் யாருன்னு அடையாளம் தெரியாம போயிடும். முதல்ல மோமுடிய கழட்டு. இரு இரு இரு, இந்த காலனில நான் தான் செக்ரட்டரி, நான் தான் முகமுடிய கழட்டுவேன். கரெக்ட். இந்த காலனில கழட்டுறதே இந்த அம்மா தான். கழட்டுங்க. இரு, முகமுடிய தான் கழட்ட போறேன். இரு இரு. மாதவனா? அட மூதேவி. அட பாவி, நீதான் அன்னைக்கு ராத்திரி என் பொண்ணு செயினை திருட வந்தியா? இருக்கும் இருக்கும், முழிக்கிற மொழிய பார்த்தா தெரியல. எனக்கு அப்பவே தெரியும். நம்ம காலனி பத்தி நல்லா தெரிஞ்சவன் தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கணும்னு. இல்லைன்னா பட்ட பகல்ல என் வீடு போந்து என் 10,000 ரூபாய் சேலையை திருடிப்பானா? திருட்டு பைய முழிக்கிறத பாரு. பகல்லாம் நல்லவனா நடிச்சு எங்களை ஏமாத்திட்டில. முதல்ல போலீஸுக்கு யாரோ போன் போடு. போலீஸ் வேண்டாம், திருந்தவ கை கால முறி. ஒரு கூர்க்காக்கு சவாரத்தோட என் தாய் எடுத்தாலும் விட மாட்டேன். எடுக்கத்திய சொருகு. கத்தி எடுத்துட்டானா உன்னை குத்தாம விட மாட்டான். பழகிற தோஷத்துக்காக சொல்றேன், நீ தப்பிச்சு ஓடிடு 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 ஓடிடு. என்ன வீரம், என்ன வீரம். ஏய் குர்கா, வெரி குட் வெரி குட். கை கொண்டா 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 கைய. பிரமாதம் பிரமாதம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. देखो देखो मुझसे अच्छा और लड़की दुनिया सच्चा, लड़की लड़की किच्चा, देखो देखो मुझसे अच्छा. राम सिंह? கூப்பிட்டியாமா? ராம் சிங், ஜி அந்த நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி பாட்டு ஒரு தடவை பாடு. நல்லி நல்லி பிள்ளை क्या பிள்ளை? ओ நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி गाना एक बार गाओ. जी मैं 15 साल पहले मद्रास आ गई, इसलिए. ராம் சிங், உங்க அப்பா பேர் என்ன? மேம் சிங். சிவராம் சிங்னு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? क्या? சிவராம் சிங். नहीं नहीं. அப்படின்னா கொடுமுடி கணக்கு பிள்ளை கோவிந்தசாமிக்கும் உனக்கும் என்ன உறவு? மாதவன் கிட்ட பேசிட்டு வரீங்களா? ஆமா. நான் வரேன் டீச்சர். எங்க? இந்த கூர்காலன்னு தெரிஞ்சு போச்சு. எந்த வேலையும் கிடைக்காம தான் இந்த கோமாளி வேஷம் போட்டேன். இது தர்மடி கொடுக்கறதுக்கு முன்னாடி நானே போயிடுறேன். நாங்க ஒண்ணும் எட்டப்ப பரம்பரையில காட்டி கொடுக்கறதுக்கு. இந்த வேஷம் நல்லா இருக்கு, உனக்கு பொருத்தமாவும் இருக்கு, அதையும் கல்ற. நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்க எல்லாரையும் அசத்து. நீங்களும் தெரிஞ்சுதான்டா ஓடுறேன். ஏன்டா இப்படி ஓடுற? திருப்தி தானே உனக்கு? இப்ப சந்தோஷம் தானே? ஏண்டா நானோட உனக்கு திருடான அடிக்க சொன்னேன், நீ தான் ஐடியா கொடுத்த. ஏண்டா கடைசியில நீ ஹீரோ ஆயிட்ட, எல்லாரும் சேர்ந்து என்ன காமெடி ஆயிட்டீங்களே. நீ கையில அட்ரஸ் வச்சுட்டு வரும்போது எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடக்கணும். டேய், உனக்காக எவ்வளவு அடி வாங்கினேன்னு என்ன வீட்டுல வந்து பாத்தியா நீ? இல்ல வந்து பாத்துருப்ப, நீ அடிப்பியோன்னு தான் பயந்துட்டேன். நல்ல வேலை நீ வரல, வந்திருந்தா உன்னை கொலையே பண்ணிருப்பேன். வலிக்குதாடா? என் உடம்பு எக்கேடு கட்டம், உனக்கு என்னடா? நீ நல்ல பேரை வாங்கிட்டல்ல, எனக்கு அது போதும். நீ பேசாம இங்கே இரு. எனக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. நான் நாளைக்கு நிஜமாவே பெங்களூர் போறேன். அங்கேயும் வந்து எனக்கு வேலை வாங்கி கூட்டுறான்னு சொல்லி என்ன அனாவசியமா கொலைக்காரனா கிடாத. ஆல் தி பெஸ்ட்.
டேய் மாதவா, ஆ? நீ செஞ்ச உதவி நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்டா. கொஞ்சம் கைய விடு. புண்ணிய என்னால மறக்கவே முடியாதுடா. நான் வர்றேன். மாதவா, ஒவ்வொரு ஐடியா கொடுக்கும் போதும் பின்னிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, கடைசியில உன்னை பின்னிட்டாருங்களடா. என்னமோ போட. ஐயோ புது பேஸ்ட் சொக்கா. என்னடா நாராயணா? ஐயோ வாடகை பணத்தை கொடுத்துட்டானா? கொடுத்துருவானாடா, சாதாரணமா கொடுத்துருவானாடா. நம்ம கெட்டா இல்லாம்பா பத்தியா, புதுசா பிரஷ், புதுசா பேஸ்ட், புதுசா டவல், சர்ட் பேண்ட்லாம் அயன் பண்ணி போறான்டா. நாம வேலைக்கு போறோம், நம்மளுக்கு லுங்கி. இவன் சும்மா இருக்கிறவன், இவனுக்கு பாலிஸ்டர் வேஷ்டி. எந்த மில்லு? நம்ம மில்லு தான். ஏத்தண்டா அவங்க மில்லாம். டேய் இத கொஞ்சம் பிடி. நீ இடத்தை காலி பண்றதுக்கு எவ்வளவு வைக்கிற சொல்லு. டேய் மனுஷனா இருந்தா சூடு சுரணை எல்லாம் வேண்டாம். எப்ப பார்த்தாலும் ஈன்னு பல்ல கடிட்டே இருக்க. கொஞ்சமாவது கோவப்படுறா. சரி வாங்க உள்ள வாடா. டேய், அதெல்லாம் வாங்கடா, உள்ள எல்லாம் ஒண்ணு போய் பேசாதீங்க. நல்லா இங்கே இருக்கு. சொல்டா. இழுக்கணுமா? நடத்தன மாதிரி இருக்கு. ரூமுக்குள்ள அப்புறம் போலாம். வாடகைக்கு இங்கேயே பதில் சொல்லு. டேய், இப்படி சத்தம் போட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை பத்தி என்னடா நினைப்பாங்க? எங்களை பத்தி ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டாங்க. 3 மாசம் வாடகை கொடுக்காம இருக்கே, உன்னை பத்தி தான் தப்பா நினைப்பாங்க. டேய், இப்ப என்னடா பண்ணலாங்கறீங்க? ஏய், நீ கொடுக்க வேண்டிய பணம் ₹90. அதை கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, தயவு செய்து இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி சாமி. டேய், இப்ப என்னடா இடத்த காலி பண்ண அவ்வளவுதானே? ஆமா. சரிடா, குட் பை. டேய், நானே ரூம காலி பண்ண மாட்டேன். சரி. குண்டு கட்டா கட்டி உருட்டி விடு. ஜோசியம் பார்க்கிறது, கிளி ஜோசியம், கைரேக ஜோசியம், மச்ச பலன்கள் எல்லாமே பார்த்து சொல்லப்படும். ஐயாவுக்கு வலது தோள்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கு. அதுதான் உங்களுக்கு ராஜ யோகம். கொஞ்சம் வாங்க வெளியே சொல்றேன், நல்லாவே சொல்றேன். என்ன சொன்னீங்க சார்? உங்க வலது தோள்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கு. அதுதான் உங்களுக்கு ராஜ யோகம். மச்சான் வலது தோல்ல இல்லன்னா இல்லன்னா இந்த தொழிலையே விட்டுறேன். அண்ணே, ஏற்கனவே ஒரு இடத்துல மச்சம் பார்த்து தான் இந்த மாதிரி வசந்த மாளிகையில் இருக்கிறேன். உங்களை எல்லாம் வாங்க 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 சார். நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். நீங்க ஒருத்தர் தான் என்ன கதாசிரியர்னு ஒத்துக்கிட்டவர். சர்சு சர்சு, இங்க யாரும் நம்மள தேடி வரமாட்டாங்கல்ல. ஒரு பய கூட இங்க உள்ள வர முடியாது. இது அவ்வளவு அமைதியான ஒரு இடம். ஏங்க அதுல உட்காரட்டுங்களா? தாராளமா. உங்கள மாதிரி ஆளுங்களுக்காக தானே கட்டி தொங்க விட்டுருக்கிறேன். உட்காருங்க. கொஞ்சம் ஆட்டி விடுங்க இத. ஏன் சார் இவ்வளவு தமாஷா நீங்க பேசுறீங்களே, நீங்களே ஏன் ஒரு காமெடி கதையை எழுதக்கூடாது? எங்க சார் எழுத விடுறாங்க, கைய கட்டி போட்டுறாங்களே. எனக்கும் அப்படிதான் சார். கற்பனை குதிரையை ஓட விடாம என் சம்சாரம் கட்டி போட்டுறா. என்னது ஒட்டுவா ரொட்டியா? விஷயத்தை பேசுவோமே. ஆமா சொல்லுங்க. இப்போ ஹீரோ தலையில எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சிக்கிட்டு குற்றாலத்துல நல்லா குளிக்கணும் போல இருக்கு சார். வெரி குட் ஓபனிங், வெரி குட் லொகேஷன். அந்த லொகேஷனுக்கு ஹீரோயின் வர்றா. அந்த இடத்துல ஒரு டான்ஸ் வழுக்குமே. எப்படி? நல்ல வேலை ரேப்பிங் சீனை சொல்லல. ஏன் சொல்லுங்களேன். அத நான் ஆபீஸ்ல வச்சு சொல்றேன். இப்போ உட்காருங்க. இந்தாங்க போன்விட்டா குடிங்க. ஐ ஆஹா, Bonvita. என்ன அடக்கம், என்ன அடக்கம். சாப்பிடுங்க. நீங்க இப்ப சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஹீரோயினி செகண்ட் ஹீரோயின்